ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவங்கள் போயிட்டுருக்கு. சாண்ட்ராக்கு எதிராக பிரச்சனையே மாறுவார் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா சரி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ இப்போ என்ன சம்பவம்னா பிரஜன் வந்த புதுசில் எவ்வளோ டைலாக்லாம் விட்டுருப்பார்ல. டைலாக் அவர் எழுதின டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி எழுதலாம், அவ்வளோ இருக்குது. அதை கூட நடுவில் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு நம்ம விஜய் சேதுபதி கலாச்சாரம். அதில் முக்கியமான டைலாக் என்னென்னா, நான் ஒரு நல்ல புருஷன், நான் ஒரு நல்ல கணவன், நான் ஒரு நல்ல ஒரு அப்பா, இப்படிலாம் வந்து டைலாக்லாம் விட்டுருப்பார். நம்ம விஜய் பாரதி கூட வந்துட்டு இவர் சொல்லியிருப்பார், இப்படிலாம் பண்ணி இவங்க இந்த மாதிரி வச்சாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு தயிர் சாதம் முக்கியம், அப்படிலாம் பேசியிருப்பார்ல. ஸோ இப்போ என்னென்னா இவ்வளோ விஷயங்கள், நான் ஒரு நல்ல புருஷன் அப்படிலாம் பேசினவர் இங்கே வந்து ஒரு கேமர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் தனி கேம் ஆடுறீங்க, அது ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு புருஷன் தானே சாண்ட்ராக்கு, அது மாற்று கருத்து இல்லைல்ல. ஒரு புருஷனாக வந்துட்டு அந்த பொண்ணு அழும்போது ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்கலாம்ல. அதை கூடவா நீங்கள் மறந்துட்டு நான் ஒரு கேமர்னு நிரூபிக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் வின் பண்ணி அந்த கப்பை எடுத்து போய் சாண்ட்ராக்கில் கொடுக்கறதுக்கு என்ன, அந்த மாதிரி வின் பண்ண போகிறதும் கிடையாது, அது வேறு விஷயம். பட் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி தான் பண்ணணுமான்றதான் என்னோடய கேள்வி. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, சாண்ட்ராவும் பிரச்சனும் ஒன்றா விளாட்றாங்கன்ட்டு. அதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஆர்யா அவர்கள் சொன்னார், நீங்கள் சாண்ட்ராக்கே சேலஞ்சு பண்ணுங்க சொன்னார், எல்லாம் ஓகே. ஆனால் சாண்ட்ரா மதிக்காதீங்கன்னு சொன்னாரா? சாண்ட்ராவோட எமோஷனில் புரிஞ்சிக்காதவன் சண்டை போட்டுன்னு சொன்னாரா? இல்லையே, சண்டை போடுன்னே சொல்லலை, சேலஞ்ச் பண்ணுன்னு சொன்னார். அது கேம் அவர். ஆனால் என்ன பண்ணுறாரு இங்கே பிரஜன் வந்துட்டு நேற்றுலேருந்து அந்த பொண்ணை தனிமைப்படுத்துறாரு. அதுவே அந்த பொண்ணை வந்து ரொம்ப எமோஷனலாக வீக் ஆக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரமும் கனியும் சேர்ந்து அவங்கள ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. சுபிக்ஷாவோட சேர்ந்து அவங்க செய்யாத விஷயங்கள்லாம் செஞ்சாததாக சொல்லி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அழுதாங்க, இன்றைக்கி அழுகிறாங்க. இப்போ என்ன கொடுமைனா, இப்போ 3 பேர் பேசுகிறாங்க, அமித், விக்ரம், அதுக்கப்புறம் பிரஜன். விக்ரம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அதை வந்து இவர் அமித் சொல்லிடுறாரு, இது வந்து பிக் பாஸ் அவமதிக்கிற மாதிரின்னு. ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் ஒரு கேமை கொடுத்தப்போ அதை வந்து மாற்றி பண்ணணும்னு சொல்லும்போதே பிக் பாஸ் வந்து டென்ஷனாக இருப்பார். அந்த மாதிரி இங்கே ஒரு என்ன பண்ணுறாரு, இவர் ஐடியா கொடுக்குறாரு. இந்த எப்படியும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு டாஸ்க் நடக்கும். நேற்று மாடர்ன் சினிமா வின் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஒரு டாஸ்க் நடக்கும். இன்றைக்கும் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா தலை போட்டிக்கு அவங்க தான் போவாங்க. தலைப்படிக்கு போவாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க எல்லாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிடும், நம்மளுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை பண்ணலாம். இந்த இதை வந்து ஆக்சுவலாக பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே எடுக்கக்கூடாது, உங்களோட நகைன்னு சொல்லியிருக்காங்களே, நம்ம மாற்றி மாற்றி திருடிப்போம். அவர் சொல்கிறது திருடிட்டு அதை ஒழிச்சு வச்சுப்போம். அதை 24 மணி நேரத்துக்குள்ளே யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க இன்னும் நம்மளே வச்சுக்கலாமா? அடடே என்ன ஒரு அறிவித்தவன், வா 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 சூப்பர்ப்பா. இந்த இதை வந்துட்டு பிக் பாஸ் கொடுக்க தெரியாது, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிப்பீங்க அப்போயே அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பிக் பாஸ் அவமதிக்கிற மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படின்னு. எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க ஒரு, எல்லாமே வில்லத்தனம், எல்லாமே சகுனி ஆட்டம், ஈஸியாக பண்ணணும், ஈஸியாக பண்ண குறுக்கோயிலில் பூந்து பண்ணணும். விக்ரமோட வேலைகள் அதை நேர்மையெல்லாம் பண்ண மாட்டேன். நேர்மையாக இருக்கும்போது ஒரு 4 வாரம் இருந்தார், அப்போ எதுவுமே பண்ண முடியல, அழுதுகிட்டே இருந்தார், நடிப்பு எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி அப்போ வந்து அது வேண்டாம், அப்போ அவங்கள எமோஷனலாக அட்டாக் பண்ணுவோம், எமோஷனலாக அட்டாக் பண்ணி அவங்கள வந்துட்டு பிரேக் பண்ண வச்சு அதில் வந்து இது பண்ணுவோம், அதில் ஜெயிலையும் தூக்கி போடுவோம் அங்கே இருக்க ஆட்கள்னு சொல்லி பேசுகிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்களாம், பிரச்சனை வச்சு தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு கப்புள்ஸ் கேம் விளாட்றீங்கன்னு சொல்லிட்டு அமித் வந்து இவரை கலாய்க்கிற மாதிரியும், அதில் வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வர மாதிரியும். அப்போ சாண்ட்ரா இது பண்ணுவாங்களே, அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அப்போ சாண்ட்ராவோட மைண்டு மாறும், ஒரு வருத்தம் வரும்ல அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது. அந்த டைமில் வந்துட்டு யாராவது எடுக்க வருவாங்க, இவங்க சண்டை போடுறதை பார்க்கும்போது அவங்களும் போயிடுவாங்க அந்த இடத்த விட்டுட்டு, இவங்களும் போயிடுவாங்க அந்த இடத்த விட்டுட்டு. அப்போது மாடர்ன் சினிமாவிலேருந்து இந்த பக்கம் விக்ரம் டீமில் இருக்கிற அந்த நகையை எடுக்க வரும்போது எப்படி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம் வந்துட்டு நம்ம பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முதல் பிரஜன் வந்துட்டு ஐயோ கப்புள் கேமா, அது ஏற்கனவே பாவம் ரொம்ப இதுவாக இருக்குது, சரி ஓகே அப்படின்றாரு. இது வேறு வழி கிடையாது, நான் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு கேம் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து வருத்தப்படும் போது நீங்கள் வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம் விளையாடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க. ஆனால் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கக்கூடாது, இதை இவரை க்ரியேட் பண்ணிக்கிறார். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து வெளியில் வந்து சூப்பரான ஒரு கேமாக தெரியும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. முதல் நீங்கள் ஒரு நல்ல கணவர், நீங்கள் சொன்ன பற்றி டைலாக் அது உண்மை தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தொழில். முதல் நீங்கள் அதை ஒழுங்காக பண்ண, நீங்கள் என்ன தான் தொழிலில் வந்து என்ன தான் சம்பாதிச்சாலும் உள்ளே வந்துட்டு உங்கள் கிட்ட உங்கள் மனைவிக்கிட்ட ஒரு அணுனி இல்லைன்னா அந்த சம்பாத்தியத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கூட சேர்ந்து தானே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்பை. ஸோ அதை வந்துட்டு யோசிக்காமல் ஃபுல்லாக கேமில் இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு பெரிய அடி விழப்போகுது, அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னும் இருக்கிறது ஒரு 50 நாள் என்னமோ தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் லைஃப் அவங்க கூட தான் வாழணும். ஸோ இங்கே இந்த கேமில் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காரோ, அது இவங்க கூட சேர்ந்து
அதுவும் அமித் கூட நம்பிடலாம், ஆனால் விக்ரம் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்டாருன்னா அழிஞ்சே போயிடுவார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.